இங்க அபிங்க ஒரு பொண்ணு ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு நாள் திடீர்னு அவளுக்கு ரொம்பவும் விசித்திரமான ஒரு கனிம கல் கிடைக்குது. அதுல ஒரு விஷயத்தை கவனிச்சு பயங்கர ஷாக் ஆகா. அந்த கல் அவளோட கண்ணுக்கு முன்னாடியே அதோட ஷேப்பை சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்குது. அதை விட ஷாக்கிங்கான விஷயம் என்னன்னா, அந்த கல் எல்லா சூழ்நிலையிலையும் அதோட டெம்பரேச்சர் ஹியூமன் பாடி டெம்பரேச்சர் மாதிரி 37 டிகிரிலேயே இருக்குது. அதை பார்த்ததும் அபி அவளுக்கு ஒரு பெரிய பொக்கிஷம் கிடைச்சிருச்சுன்னு சந்தோஷப்படுறா. உடனே அந்த கல்ல போட்டோ எடுத்து ஒரு சயின்டிஸ்ட் கிட்ட அனுப்பலாம்னு போறா. அப்போ திடீர்னு அவளோட அப்பா கிட்ட இருந்து கால் வருது. அவரு அபி கிட்ட அவளோட சிஸ்டருக்கு இப்போ கேன்சர் 4th ஸ்டேஜ்ல இருக்கிறதாவும், ட்ரீட்மெண்ட்டுக்கு பணம் இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறதால முயற்சியை கைவிட போறதாவும் சொல்றாரு. அதை கேட்ட அபி ஷாக் ஆகி, அவ இப்போ கண்டுபிடிச்ச கல்லை வித்தா நிறைய பணம் கிடைக்கும், அதை வச்சு ட்ரீட்மெண்ட்டுக்கு பணம் கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு அந்த கல்லை எடுத்துட்டு வேகமா அவளோட கார்ல ஏறி அவ வந்த ஹெலிகாப்டருக்கு போறான். ஆனா அவளுக்கு பெரிய ஆபத்து சீக்கிரம் வரப்போகுதுன்னு தெரிஞ்சுக்காது. அவங்க ஒரு பனிமலை பகுதியில போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு பறவை கூட்டம் அவங்க ஹெலிகாப்டர் முன்னாடி பறந்து வருது. கேப்டன் அதுல மோதாம இருக்க அவரால் முடிஞ்ச அளவு ட்ரை பண்றாரு. ஆனா அந்த பறவைகள் நேரா ஹெலிகாப்டர்ல வந்து மோதிருது. இதனால ஹெலிகாப்டரோட இன்ஜினும் ஃபெயிலியர் ஆகி கண்ட்ரோல் இல்லாம பறந்து கீழே போக ஆரம்பிக்குது. அபி உடனே அவளோட சீட் பெல்ட்டை டைட்டா போட்டுக்கிறா. கொஞ்ச நேரத்துல ஹெலிகாப்டர் கீழே விழுந்ததுல அவ மயங்கி போயிடுறா. அவ கண்ணு முழிச்சு பார்க்கும்போது அந்த ஹெலிகாப்டர் செதறி போய் கிடக்குது. கோ பைலட்டும் ஆல்ரெடி இறந்து போயிருப்பாரு. கேப்டனோட வயிற்றுலயும் ஆழமான இன்ஜுரி ஆகி உயிருக்கு போராடிட்டு இருக்கிறாரு. அவ வெளியே வந்து பார்க்கும்போதுதான் ஆள் நடமாட்டமே இல்லாத பெரிய காட்டுப்பகுதியில மாட்டிட்டோங்கிறத உணர்றா. இப்போ அவளுக்கு இருந்த ஒரே நம்பிக்கை ஹெலிகாப்டர்ல இருந்த ரேடியோ மட்டும்தான். உடனே கேப்டன் ஹெல்ப்போட ரேடியோ மூலமா ஹெல்ப் கேட்டு பாக்குறா. ஆனா யாருமே ஆன்சர் பண்ணல. உடனே வேற வழி இல்லாம தப்பிச்சு போக ஒரு பழைய டெக்னிக்கை யூஸ் பண்றான். கேம்பஸையும் மேப்பையும் வச்சு அவ இப்போ இருக்கிற கரெக்டான இடத்தை கண்டுபிடிச்சு சவுத்ல 60 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல ஒரு ரோடு இருக்கிறத கண்டுபிடிக்கா. ஆனா அங்க பயங்கர குளிரா இருக்கிறது மட்டும் இல்லாம கேப்டனோட கண்டிஷனும் மோசமா இருக்கிறதால அவ்வளவு தூரம் நடந்து போக முடியாதுன்னு உணர்றா. அதனால தப்பிக்க இன்னொரு ஐடியா பண்றான். ஹெலிகாப்டர்ல இருந்த ஒரு உட்டன் பாக்ஸ லைட்டரால ஃபயர் பண்ணி அதுல கொஞ்சம் பேப்பர்ஸையும் போட்டு தீ மூட்டி புகையை உண்டாக்குறான். அந்த புகையை பார்த்து யாராவது அவங்கள ரெஸ்கியூ பண்ண வருவாங்கன்னு நினைக்கிறான். ஆனா அந்த பெரிய மலைப்பகுதியில அந்த சின்ன புகை மட்டும் கடல்ல விழுந்த எறும்பு மாதிரி தான் இருக்குது. யாராலையும் அவ்வளவு சீக்கிரமா அவங்கள கண்டே பிடிக்க முடியல.